உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. எந்த மாதிரியான பழக்கங்கள் சர்க்கரை நோய்க்கு ஒரு முதல் கட்ட காரணமா இருக்கு? நோய்ங்கிறத விட அது குறைபாடுன்னு தான் சொல்லணும். ஏன் டெஃபிஷியன்சி. நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் மட்டும் போல அதோட எனர்ஜியும் சேர்ந்து போகுது. சுகர் ப்ரௌனாக தான் இருக்கும். நீங்கள் கரும்புலேருந்து ஆட்டி எடுக்கும்பொழுது நல்லா ப்ரௌன் இருக்கும். அதான் நாட்டு சர்க்கரையிலேருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறேன், சுத்தமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த உணவு தான் ஒயிட் சுகர். இன்னைக்கு எல்லாருக்கும் தகுந்த சுகர் இதுதான் அப்படின்னா நீங்க எதை சார் சொல்லுங்க? நாட்டு சர்க்கரை தான். புளிப்பான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாக்கில் வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? இப்போ நெல்லிக்கான்னு சொன்னாலும் உங்களுக்கு நாய்க்கு கூறுச்சா, அதான் டெம்ப் பண்ணும். இதை வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து வச்சு அது பழகிடும். ஒரு 15 days காஞ்ச நெல்லிக்காய் அது என்ன பண்ணணும், வாக்கு அடிக்கணும்னா போதும், அப்படியே என்ன ஆகும், சலைவா உற்பத்தி ஆகும். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகிறது உறுதி. 1008 மெடிசன் இருக்குது இன்றைக்கி சுகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம அதுக்கு பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கரெக்டான ஒரு மெடிசனை கரெக்டான விஷயங்களை நம்ம உணவு முறையிலே அழகாக நம்ம சொன்ன மாதிரி கொண்டு வந்தோம்னா 100% இது குறைபாடு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இமீடியேட்டாக கிட்னியாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த லிவர் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிச்சுட்டே இருக்கும். ஒரு மனிதன் அதிகமான சோகமும் ஹெவி டக்குன்னு ஒரு ஷாக் நியூஸ் வரும்போது ஏன் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இந்த சர்க்கரை நோய் இதை பற்றி தான் பேச போகிறோம். எதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த டயபெட்டிஸை நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதை பற்றி இன்னைக்கு நம்ம டாக்டர் மாயன் செந்தில் கிட்ட பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ இந்த சர்க்கரை நோய் முதல்ல எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது, எந்த மாதிரியான பழக்கங்கள் சர்க்கரை நோய்க்கு ஒரு முதல் கட்ட காரணமாக இருக்கு? சர்க்கரை நோய்ங்கிறத விட அது குறைபாடுன்னு தான் சொல்லணும். ஏன் டெஃபிஷியன்சி. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எனர்ஜி டெஃபிஷியன்சி ஆகும்பொழுது அந்த பஞ்சபூதம் இருக்கு இல்லையா, வாதம் பித்தம் கவலை, ஒன்று வந்து ஹைப் இருக்கும், ஒன்று குறைச்சல் இருக்கும். இதனால் வரக்கூடிய ஒன்று நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி ஹை ஹீட்டும் கூட. ஸோ நல்லா ஓடுற ஒருத்தவங்க, நல்ல அத்லெட்டு, நல்ல வெயிலில் ஓட விட்டா சோர்ந்து விழுந்துருவாங்கல்ல, அதேமாதிரி உடம்பு ஹையில் வந்து ஹீட்டில் இருந்துச்சுன்னா எல்லா உறுப்புகளும் சோர்ந்து விடும். அதில் ஃபஸ்ட்டு மாற்றுறதுன்னா பேன்கிரியாஸ். நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் மட்டும் போல் அதோட எனர்ஜியும் சேர்ந்து போகுது. இப்போ வந்து இன்ஜின் இருக்குது, கார் இன்ஜின், பெட்ரோல் போடுறீங்க, லூப்ரிகன்ட் போடுறீங்களே, லூப்ரிகன்ட் போடலன்னா அந்த இன்ஜின் என்ன ஆகும்? ஒர்க் ஆகலை, கண்டம் ஆயிரும், சீஸ் ஆயிரும். பிகாஸ் வெறும் பெட்ரோல் வந்து எரியும், பட் லூப்ரிகன்ட் வந்து அது பேலன்ஸ் பண்ணும். அதே தான் ஃபஸ்ட்டு எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகுது, பட் அந்த ஹை ஹீட்னால என்ன ஆகுனா அந்த லூப்ரிகன்ட் லாக் ஆகிடும். கேணி அந்த காலத்தில் வந்து தூர் வருவாங்க, இப்போலாம் வந்து போர் தான் இருக்குது, நல்லா தண்ணி சுரக்கும், நல்லா சுரந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு பட்டு ஊற்றுக்கண்ணெல்லாம் அடைச்சிரும். தண்ணி வரக்கூடிய அந்த ஊற்றுக்கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடைச்சிரும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா கிளென்ஸ் பண்ணுவாங்க, தூர் வாருவாங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் தூர் வாடுறோமா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும், எடுக்கிறாங்களா, உடம்பு கிளென்ஸ் பண்ணுறாங்களா, சாப்பிட்ற உணவு அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே இருக்குது, கிளென்சிங்கிறதே கிடையாது. என்னால் நம்மளுடைய எல்லா உறுப்புகளுக்கு முன்னாடி ஒரு கார்பரேட்டர் இருக்கும், அந்த கார்பரேட்டரில் அந்த அழுக்கு நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து, கார்பன்லேருந்து, சாப்பிட்ற பெஸ்டிசைட்ஸ்லேருந்து என்ன ஆகும், லாக் ஆகிடும். ஸோ அப்போது பிளட்டு உள்ளே போகுது. இப்போ இதான் ஒரு உறுப்புன்னு வச்சிங்களேன், ஏண்டு இதுக்குள்ளே பிளட்டு போகுது, இந்த லாக் ஆகிடுச்சுன்னா அடைச்சிருச்சு. ஸோ இந்த பிளட்டும் உள்ளே போகாது, இந்த உறுப்பு என்ன ஆகும், பிளட்டு போகலன்னா சிங்க் ஆக ஆரம்பிக்குமா. சரி, பிளட்டு உள்ளே போகுது, மினரல்ஸ் உள்ளே போகலை, ஏன்னா ஃபில்டரில் லாக் ஆயிடுச்சு. மினரல்ஸ் மீன்ஸ் நான் சொல்கிற அந்த லூப்ரிகன்ட் போகலை, உடம்புல ஒரு ஆயில் தன்மை இருக்கும். இப்போ இந்த கண் இருக்குன்னா அந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு சதை இருக்குது பார்த்தீங்களா, கண் ஏன் பிரச்சனையாது? அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரத்தம் போகுது, ஆனால் அந்த ஒரு ஆயில் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ தானே கண்ணு மூடி திறக்கும் போது லூப்ரிகன்ட் வேணும். இதே எக்ஸாம்பிள் வச்சுக்கணும், அதே தான் அங்கேயே லூப்ரிகன்ட் போகாது, சிங்க் ஆயிரும். சிங்க் ஆகலைன்னா ரத்தம் போகாது, லாக் ஆயிரும். அப்போ அது என்ன ஆகும், அந்த உறுப்பு கெட்டு போயிடுது, ஒர்க் பண்ணாது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கெட்டு போகுது. இதுதான் மெயின் காரணம். பரம்பரையாக வரக்கூடிய விஷயம்னு இருக்குது அந்த சர்க்கரை. அதெல்லாம் தாண்டி வெள்ளை உணவு, ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாஸ்பரஸ் போட்டு தான் அதை சுகர் ப்ரௌனாக தான் இருக்கும். நீங்கள் கரும்புலேருந்து ஆட்டி எடுக்கும்பொழுது நல்லா ப்ரௌன் இருக்கும். அதான் நாட்டு சர்க்கரையிலேருந்து எல்லாம் நிறைய பேர் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறேன், சுத்தமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த உணவு தான் ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் எடுக்கிற போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்பரஸ் உடம்புல சேரமா என்ன ஆகும், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக போடக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. சல்ஃபர் இருக்குது, பாஸ்பரஸ் அதிகமாக போட மாட்டாங்க, பட் சல்ஃபர் அதிகமாக போவாங்க. சல்ஃபர் போட என்ன ஆகும், ஒயிட் ஆகும் நல்லா. இப்போ சல்ஃபர் உடம்புக்கு அதிகமாக இருப்போம், என்ன ஆகும், ஃபஸ்ட்டு எல்லாமே எதுவுமே ஹார்ட்டுக்கு பிளாக் வரதுலேருந்து எல்லாமே லிவர், ஃபேட்டி லிவர் எல்லாமே அதான் காரணம். பட் யார் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒரு வியாதி வருதுன்னா இந்த இம்யூன் கம்மியாக இருக்க மாட்டேங்குவோம், ஜுரம் வந்துடும், நல்லா ஓரளவு பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இம்யூன் கம்மியாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பேன்கிரியாஸ். அந்த சத்து உடனே அதனால தான் சுகர் ஃபஸ்ட்டு வருது. ஸோ வெள்ளை உணவுகள்,
அதாவது நம்ம இன்றைக்கி சால்ட் எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுக்கிறதுல ப்ரிஃபார்ம் ட்ராக் பண்ணி வருது, அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வெள்ளை உணவுகளை அவாய்ட் பண்ணாலே போதும், இந்த சர்க்கரை பேலன்ஸில் இருக்கும். ஆனால் வந்ததுக்குன்னு காரணம் வெள்ளை உணவுகள் ப்ளஸ் இதே மாதிரி லூப்ரிகண்ட்டை நம்ம தடுத்து நிற்கிற ஒரு விஷயம் சாப்பிட்ற உணவுகள், அதேமாதிரி தூக்கம். இதே மாதிரி தான் நான் சொன்ன பார்த்தீங்க கிட்னி எப்படி ப்ராப்ளம் சொன்னனோ அதே மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா சுகர் வந்துடும். நீங்கள் ஹெவியாக ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு பாடி, அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு சடனில் ஒரு ஷார்ட்டில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் அவரோட லாக் ஆகுது. அப்படி அவர் அந்த அதிர்ச்சி ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு 2-3 நாளில் சுகர் ஹையாக இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் என்னாவது, எது ஒர்க் பண்ணாமல் போனால் லிவர் ஒர்க் பண்ணாமல் போயிடும். சில பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இமீடியட்டாக கிட்னியாக இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த லிவர் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிச்சுட்டே இருக்கும். ஒரு மனிதன் அதிகமான சோகமும் ஹெவி டக்குன்னு ஒரு ஷாக் நியூஸ் வரும்போது ஏன் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இந்த லிவர் டக்குன்னு ஃபங்க்ஷன் நிறுத்திடுச்சுன்னா அந்த நல்ல கொழுப்பையும் பிரித்து கெட்ட கொழுப்பையும் பிரித்தாமல் ஒரே நுர மாதிரி அடித்து தள்ளும். அப்போ நேராக என்ன பண்ணணும், போய் அடைச்சிட்டு இப்போ ஒரு வீட்டில் நல்லா அங்கங்கே கழிவு பாதை இருக்குது, ஏன்னா ஈஸியாக அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா ஈஸியாக புரியும். நல்லா நுர வச்ச ஒரு தண்ணி எடுத்துனா அங்கே போய் அடைச்சிக்கு வந்துடுறீங்களா, அந்த மாதிரி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. நல்லா தானே ஹார்ட் நல்லா இருந்துச்சு, எப்படி திடீர்னு அட்டாக் வந்துச்சு, பார்த்தா பிளாக் இருந்துச்சு அட்டாக்னு சொல்லுவாங்க. எப்படி வந்துச்சு, அவரோட ஸ்ட்ரெஸ்ஸு, தீராத சோகம், ஃபெயிலியர், இதுதான் படிப்படியாக அப்படின்னு இருக்கும். உடனே இமீடியட்டாக ஹெவி லாஸ் எவ்வளோ நாள் ஒரு 100 crores ஒருத்தனை டக்குன்னு போச்சுன்னா எப்படி இருக்கும், திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு 10-15 லட்சம் உடனே காணா போச்சுன்னா எப்படி இருக்கும். டக்குன்னு ஷாக் ஆகுது. காரணம் என்னென்னா ஏன் திடீர்னு மயக்கம் வருது, ஏன் ஸ்ட்ரோக் வருது, போய் உடனே போய் லாக் ஆக்கி விட்டுரும். எங்க லிவர் தான் காரணம். இந்த லிவர் அடுத்தது எங்கே கொண்டு போனால் பேன்க்ரியாஸ். அந்த பேன்க்ரியாஸ் சரியான போஷாக்கு கொடுக்காது, உடனே சீக்கிரமாக டக்குன்னு வந்தால் சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகும். இதுதான் வந்து நமக்கு அந்த அடிப்படையிலேருந்து தத்துவம் என்னென்னா, சோகம் இருக்கக்கூடாது, இது சுகர் ஏற்றி விடும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, சுகர் ஏற்றி விடும். வெள்ளை உணவுகள் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இதெல்லாம் பண்ணால் அந்த சுகர் மேலே ஏறும். ஏன் சுகர் கம்ப்ளைண்ட் வருது, ஏன் அந்த குறைபாடு வருதுன்னா பேன்க்ரியாஸுக்கு அந்த சத்து போல, அதனால் சத்து குறைபாடு வந்துச்சு. அங்கே சத்து குறைபாடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் நமக்கு வந்துடுது. இதுதான் விசேஷம். ஸோ இந்த உணவுகள்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு அதில் ஒரு முக்கியமானது வந்து இந்த சுகர். சுகர் வந்து இன்னைக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்காதீங்க, நம்ம வந்து ப்ரௌன் சுகர், அதுலேயே வந்து கருப்பட்டி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் தகுந்த சுகர் இதுதான் அப்படின்னா நீங்க எதை சார் சொல்லுங்க? நாட்டு சக்கரை தான் சொல்லுவாங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நாட்டு சக்கரை போகிறாங்கன்னா ஒயிட் சுகரே கன்வெர்ட் போலியாக என்ன ஆகுதுனாக்கா கலர் மாற்றி வருது. ஒயிட் சுகரே என்ன பண்ணுறாங்க, ஒயிட்டாக இருந்தால் தான் வாங்குறாங்கன்னு போய் எல்லாரும் மக்கள் இப்போ திரும்பி ஆர்கானிக்காக வராங்க இல்லையா, ஒயிட்டே ப்ரௌன் ஆக்கி வராங்க, ஒன்லி ஷேட். பட் குணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே இப்போ சல்ஃபர் கிளியர் பண்ணது எல்லாம் டோட்டி கிளியர் பண்ணி வந்தது தான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அதே சுகர் ப்ரௌன் ஆகி வருது. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்க. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக எடுத்திங்கன்னா நாட்டு சக்கரை தி பெஸ்ட். அதேமாதிரி கருப்பட்டி ரொம்ப ரொம்ப சூப்பர். பனங்கருப்பட்டி இருக்கு இல்லையா, இதை வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ஒயிட்டே சாப்பிட்டுட்டு வந்து டக்குன்னு மாறும்போது கஷ்டப்படுவாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் நாக்கில் ஓடிடும். அதுதான் ஒரு தடவை கொடுத்தோன்னே அப்பா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு விட்டுற, ஒரு வாரம் பொங்கல்லையோ இந்த ஸ்வீட்லையோ. இன்றைக்கெலாம் வந்து பாருங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து கருப்பட்டியில் செய்ய ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது நல்லது. ஸோ கருப்பட்டி, நாட்டு சக்கரை. இந்த உணவு வழக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு டயபெட்டிஸ் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. வாழைப்பழம் எடுத்துக்கூடாது, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நைட் டைம் சாப்பிடக்கூடாது, மாம்பழம் எடுத்துக்கூடாது, சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கூடாதுன்றாங்க. ஸோ எந்த மாதிரி உணவுகள் சுகரை வந்து உடனே ஏற்றி, அதாவது பெக்டோஸ் சுக்ரோஸ் 2 இருக்குது சரிங்களா. நார்மலாக ஒரு சுகர் ஒருத்தர் உருவாங்க, பேன்க்ரியாஸ் வேலை செய்யலை அப்படின்னா இன்றைக்கி வந்து சாப்பிட்றோம். ஒரு சாப்பிட்டோன்னே என்ன பண்ணால் 5 வகையான ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எடுக்கும். நார் சத்து, புரத சத்து, அந்த 5 வகையான இது வருது. 5 எடுக்கும் பொழுது அதை எரிக்கிறதுக்கு தான் இன்சுலின். நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்ட பிறகு அந்த எரிச்சி விழுது பார்த்தீங்களா, ஒரு சாம்பல் மாதிரி, அதை எரிக்கிறதுக்கு இன்சுலின். ஸோ அது இன்சுலின் சுரக்கலன்னு தான் அது உடம்புல பரவ ஆரம்பிக்குது. ஸோ அப்போ எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடில் அந்த ஃபைபர் கண்டென்ட்டில் வர சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உடம்பு விட்டு வெளில சீக்கிரத்தில் போகாது. அதுக்கு தான் டேப்லெட்டு, எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நாட்டு சக்கரை, தேன், இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த உடம்புல நிற்காது. நார்மலாக ஒரு 200 சுகர் இருக்கு ஒருத்தருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு தேன் எடுக்கிறார், நாட்டு சக்கரை எடுக்கிறார், இல்லைன்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்றாரு, உடனே பற்றி டக்குன்னு 300 மேலே போகும். நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஹா சுகர் கூடிடுச்சுப்பா அப்படின்னு நினச்சிப்போம். ஒரு யூரின் மோஷனில் போயிடும், தங்காது உடம்புல. அது வந்து பார்த்தீங்கன்னா அது சுக்ரோஸ் ட்ராக்ல வந்துடும் அது டோட்டலாக. ஸோ அதோட பெக்டோஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. அதோட வேற, இதோட வேற. பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் உடம்புல நிற்காது, உடனே போயிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பையனை வேகமாக ஓட விட்டு வந்து எடுத்து சுகர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி கேட்டேன். அப்போ சக்கரை வியாதியா, எனர்ஜி, குளுக்கோஸ்னாலே எனர்ஜி தானே. ஸோ அந்த குளுக்கோஸ் லெவலில் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸில் கிடைக்கிறது, நாட்டு சக்கரையில் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஏறும், ஆனால் நிற்காது. பட் ஃபைபரில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ரைஸில் எடுக்கிறது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் 5 ஃபைபர்ஸ் அதில் உள்ள இறங்குறது தான். அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ 2க்கும் டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதனால் சர்க்கரை இருக்கிறவங்க வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமா, அதுலேயும் 2 விஷயம் இருக்குது. அதான் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சுகரில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரே, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுல அதில் 2 விஷயம் இருக்குது, கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து அது ஜூஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நிறையா ஏறும், நிறைய சுகர் ஏறும். அது சலைவோட ஆப்பிளாக கடிச்சு சாப்பிடுங்க.
இந்த இன்சுலினோட சாரும்போது ஏறாது. சொன்னால உடம்புல சுகர் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பேன்கிரியாஸோடைய இன்சுலின் எப்போ கட் ஆயிடுச்சோ வேலை செய்யணும், இறைவன் கொடுத்த இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? சலைவா. எப்படி கிட்னி 2ல் 1 ஃபெயிலியர்னு 1 வேலை செய்யும், அதே மாதிரி தான் இந்த சலைவா இதோட பெஸ்ட்டு. அதான் நொறுங்க தின்னா 100 வயசுன்னு அதனால சொன்னாங்க. நல்ல மென்று சாப்பிடாம இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை இந்த பேன்கிரியாஸ் வேலை பண்ணலை, எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, நல்ல நொறுங்க, அதாவது நார்மலாக வேகமாக சாப்பிட்டுட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கும். நல்ல நொறுங்க மெல்லமாக இந்த சலைவாவை நான் சொன்னேன் இன்னொரு இன்சுலின் தான் கடவுள் கொடுத்த அற்புதமான, இது கூட பவர்ஃபுல் இது வாயில் உள்ளது. அப்போது என்ன பண்ணுறோம், நொறுங்க சாப்பிட்ட பிறகு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அப்படியே இருக்கும். ஏன்னா இன்சுலின் தான் போகுது இல்லையா? இப்போ இன்சுலின் நல்லா சுரந்தா பேன்காஸ் வந்து என்ன நார்மல் கிடைக்குமோ அதுவே நார்மல் கிடைக்கும். அப்போ ஏன் நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது? அங்கே தான் அவசரமாக அதை யாருமே அதை புரிஞ்சிக்கல. இந்த இன்சுலின்னா இந்த இன்சுலின் இருக்குன்னு கவலைப்படாமல் போகணும், இந்த வீடு இல்லைன்னா அந்த வீடு இருக்குங்கிற மாதிரி தான். ஸோ 2 கிட்னியில் 1 ஒர்க்கில் இந்த மாதிரி தான் கடவுள் வந்து 1 மட்டும் வைக்கல. ஏன்னா உயிராற்றலில் உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால தான் வாயிலேயே வச்சாங்க. அந்த சுவை நாளங்கள்லேயே சேர்ந்தே வரும். இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் வாரம் ஒரு முறை. அதே நெல்லிக்காய் புளிப்பான விஷயத்தை வாயில் அடக்குனீங்கன்னா என்ன பண்ணும், சலைவா நல்லாவே உற்பத்தி ஆகும். இங்கே ஒரு வேளை பேன்கிரியாஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் இந்த உமிழ்நீர் சுரப்பதும் கம்மியாயிரும். ஏன்னா இங்கே இதோட கனெக்ஷன் இதுக்கும் உண்டு. இங்கே சரியாச்சுன்னா இங்கேயும் சரியாகும். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக் வச்சாங்க. ஆரஞ்சு பழம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாக்கில் வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும், இப்போ நெல்லிக்கான்னு சொன்னாலும் உங்களுக்கு நாய்க்கு இருந்துச்சா, அதான் டெம்ப் பண்ணும். இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு தொடர்ந்து வச்சு அது பழகிடும். ஒரு 15 days காஞ்ச நெல்லிக்காய் அது என்ன பண்ணணும், வாக்கு அடிக்கணும்னா போதும், அப்படியே என்னாகும், சலைவா உற்பத்தி ஆகும். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகிறது உறுதி. இது ஒன்று, இது நேச்சுரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ ஏன்னா அது குறைபாடு மூலமாக இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற விஷயங்களையும் ஃபுட்டுலேருந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம் இல்லையா, இப்போ மாம்பழம் எடுக்கிறோமா, அதையும் ஜூஸ் அடிச்சிட்டிங்கனாக்கா சுகர் கூட கொடுக்கும். அதே மென்று கடித்து பழங்களை சாப்பிடுங்க, சுகர் ஏறாது. பிடிச்ச ஸ்வீட் சாப்பிடுங்க, ஆனால் வாயில் வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் எதாவது பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா, சலைவாவோட மென்று அதாவது பொறுமையாக குடிச்சு பாருங்கள், சுகர் ஏறாது. நீங்கள் உட்காந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் எதை சாப்பிட்றதோட எப்படி சாப்பிட்றோம் ப்ராப்ளம் சுகர்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம நம்புற ஒரே ஒரு இன்னொரு இன்சுலின் கேட்டிங்கன்னா சலைவா. அதை மறந்துடவே கூடாது. இருக்குது, நம்ம இல்லைன்னு நினச்சி பயப்படுறது தான் பெரிய விஷயம். அப்படி இந்த மாதிரியான ஃபார்முலேட்டில் போனோம்னா நம்ம அழகாக நம்மளுடைய ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. நான் சொல்கிறேன் 1008 மெடிசன் இருக்குது இன்றைக்கி சுகரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம அதுக்கு பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கரெக்டான ஒரு மெடிசனை கரெக்டான விஷயங்களை நம்ம உணவு முறையிலே அழகாக நம்ம சொன்ன மாதிரி கொண்டு வந்தோம்னா 100% இது குறைபாடு எந்த ப்ராப்ளமே கிடையாது. உடம்பு வத்துறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பயத்தில் தான் பாதி வத்துறது. சுகர்னு தெரியாத வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. சுகர் இருக்குது குறைபாடு இருக்கிற பிறகு தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தவே படக்கூடாது. கடவுள் இன்னொரு இன்சுலின் கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்தி பொறுமையாக்கிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தை வந்து நிறுத்தி பொறுமையாக நின்று சாப்பிடுங்க. என்ன வேணால் சாப்பிடுங்க, ஆனால் சலைவாவோட சாப்பிட்டா 100% சுகர் ஏறாது. வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சர்க்கரை நோய் எதனால் வருது, என்ன உணவுகள் சாப்பிட்டா அதிகரிக்கும், அண்ட் நம்ம எப்படி இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அழகான டெக்னிக்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ டைம் எடுத்து ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.